பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்த்தும் ஜனநாயக அமைப்புகள், அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து ஒடுக்கப்படுவதாக எஸ்டிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதை கண்டித்து அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் நிஜாம் மொய்தீன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஒடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மத்திய பாஜக ஆட்சியில் இடி, என்ஐஏ, சிபிஐ ஆகிய அமைப்புகளை கொண்டு அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்தி வருவதாகவும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்களுடைய அஜெண்டாக்கு எதிராக, அவர்களுடைய மக்கள் விரோத செயல் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய அரசியல் கட்சிகளை, ஜனநாயக அமைப்புகளை, மத்திய அரசின் கைகளில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, என்ஐஏ, சிபிஐ போன்ற நிறுவனங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிரான இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பாஜக அரசு முயல்கின்றது. எங்கள் மீது இது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் எங்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் முயற்சி செய்கின்றது. ஒருபோதும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்.